வணக்கம், வெல்கம் பேக் டு ஹோசூர் வெப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 342வது மார்க்கெண்ட் தான் வைக்க போகிறோம். இந்த இடத்த பாருங்கள், லேக் இங்கே இருக்குது. இந்த லேக்குக்கு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையிலே தான் போய் வைக்க போகிறோம். வாங்க அந்த பாதைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு 2 பாதை இருக்குது. இந்த பாதை நான் ட்ரை பண்ணதே இல்லை. இந்த பாதை நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலாமான்னு பார்க்கலாம் இருங்க. இந்த பாதை நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த பாதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வரைக்கும் ஓகே தான். ஸோ பாதை நல்லா தான் இருக்குது. ஓகே. ஏன்னா அந்த பக்கம் ஒரு கொஞ்சம் சேராக இருக்கும், கல் வச்சுருப்பாங்க. அந்த கல் மேலே வச்சு நடந்து போகலாம். பட் இது இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாதை இருக்குது. வெரி குட். நான் அப்படி சுற்றி போவேன் நெக்ஸ்ட் டைம் நார்மலாக. ஸோ இப்படி போய் பார்க்கலாம். சின்ன பாதையாக தான் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் போயிடலான்னு பார்க்குறேன். ஓகே, இதிலேருந்து ரெகுலர் பாதையில் போயிடலாம். இப்படி போயிட்டு லெஃப்ட் திருமணம் இப்போ ஸோ இந்த பாதையில் தான் வந்து போனால் அந்த லேக்குக்கு கரையோரத்துக்காக ரீச் பண்ணலாம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து மாடு மேய்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய புல் இருக்குது பாருங்களேன். அதில் ஒருத்தர் கொஞ்சம் பழக்கமாக இருக்கார். அதிகமாக பேசுனதில்லை, அப்பப்போ பார்க்கும்போது பேசியிருக்கேன். ஸோ இந்த பாதையில் தான் போயிட்டு இந்த பூவரசு மரக்கன்று நம்ம தம்பி ஆர்டர் கொடுத்தது தான் 342வது மரக்கன்று. நீங்கள் நட்டு வச்சிடலாம். எப்படி இதோட ஒரு குயிக் சம்மரி ரீகேப் மாதிரி வீடியோவை நீங்கள் ரீல்ஸில் பார்க்க தான் போகிறீங்க. நம்பர் 342 வீடியோவில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அந்த காம்பவுண்டில் ஏதோ தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு வேறு ஒன்றும் இல்லை, இந்த பிளேஸ் தான் தூக்கி போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே போகிற பாதையில் 2 புத்து இருக்குது. ஆனால் அது பாம்பு புத்து மாதிரி தெரியல, கரையான் புத்து மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அதை தாண்டி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாதைக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போது இந்த பாதைக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு இடத்த சர்ச் பண்ணிவிட்டு நல்ல லொக்கேஷனை பார்த்து சர்ச் பண்ணிட்டு அப்புறம் அங்கே மார்க்கெட் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சால் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த பேர்ல் வேலி டேம்னு சொல்லுவாங்க, முத்தால மடவுன்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம வந்து 9 பனை விதைகள் வச்சுருக்கோம் ஒரு இடத்துல, ஒரு லேக் பக்கத்தில். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம வச்ச பனை விதைகளில் வந்து ஒன்று வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் கடைசியாக போய் பார்க்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு அது வளர்ந்ததுனால. ஸோ அந்த 9லேயும் சரி இது இப்போ வளர்ந்துருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் டைம் இருந்தால், ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து இது வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் போனால் ஒரு ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் அப்போன்னு வரும். பட் இன்னும் ஒரு 25 பண்ணலாம் நான் இன்றைக்கி. ஆக்சுவலாக வீக்கெண்டுனால சாட்டர்டே இன்றைக்கி. ஸோ அதனால் சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் அங்கேயும் போய் பார்த்துட்டு அதோட ஸ்டேட்டஸும் நான் தனியாக ரீல்ஸில் போடுவேன். அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட்டாக போகிற வழியில் 2-3 செடிகள் இருக்குது. அதுக்கு மட்டும் இந்த மாதிரி லேக்லேருந்து எப்படி ரீஃபில் பண்ணிப்பேன் தண்ணியை, அதை ஊற்றிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கோட வ்ளாக் அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டிங் நடந்துச்சுன்னா அதை சொல்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 288வது மரக்கன்று ஒன்று இருக்குது. அப்புறம் 340வது மரக்கன்று. 288வது வந்து புங்க மரக்கன்று சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இது வரைக்கும். போன வாரம் கூட நான் போய் பார்க்கும்போது நல்ல க்ரோத் வந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டில் வச்சது இப்போது ஆல்மோஸ்ட் இந்த ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. நல்லா சூப்பராக இலைகள்லாம் விட்டுருக்கு, எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் போன வாரம் சாட்டர்டே வந்து நம்ம வந்து 340வது மரக்கன்றா பூவரசன், இதே மாதிரி வேறு ஒரு பூவரசன் நல்லா முள்வெளியெலாம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கோம்.
அதோட ஸ்டேட்டஸும் பார்க்க தான் போகிறேன். எப்படியும் அதை தனியாக ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பட் இன்றைக்கி என்னோடய ஆக்டிவிட்டீஸில் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக இதாக இருக்கும். நான் வர வெளியே சாப்பிட்டேன். நான் 3 பூரி சாப்பிட்டேன், ஒரு கிழங்கு. ரொம்ப நாள் கழிச்சு பூரி சாப்பிட்றேன். நார்மலாக சைக்கிளிங் போகும்போது முன்னாடி ஹெவியாக சாப்பிடுவேன் பூரியை. பட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தேன். வெறும் இட்லி, தோசை இந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அங்கே வந்து வேறு எதுவும் இல்லை, அதுதான் இருந்தது. அதனால் சரி அதை சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். வீட்லேயே வந்து கொஞ்சம் பொண்ணுலாம் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சதுனால அப்படியே கூட சேர்ந்து லேட்டாக இருந்துச்சு, எல்லாம் லேட்டாக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ என்னோட இன்றைக்கி வ்ளாகில் தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் ஹேப்பன். இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் இருக்குது. ஒரு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைனா ஐ திங்க் ஐ வில் கால் ஃபார் அ டே. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள். இதோட பிளான்டிங் இனிமேல் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துவீங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இயற்கை மேலே லவ் இருக்கிறவங்க, நேச்சர் லவர்ஸ், பிளான்ட் லவர்ஸ், ட்ரீ லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறத மற்றவங்க என்ஜாய்